சூரத்துல் அஅலா அத்தியாயம் 87. மிகவும் மேலானவன். திருக்குர்ஆனின் 87வது அத்தியாயம் அல் அஅலா மிகவும் மேலானவன் அத்தியாயம் ஆகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவிற்கு புலம்பெயர்ந்து ஹிஜ்ரத் செல்வதற்கு முன்னர் அருளப்பெற்ற மக்கிய அத்தியாயமாகும் இது. இதில் 19 வசனங்கள் இடம்பெற்றுள்ளன. நபி மொழிகள். பராவு பின் ஆசிப் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாவது, நபித் தோழர்களில் மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்து எங்களிடம் முதலில் வந்தவர்கள் முஸப் பின் உமைர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களும் இப்னு உம்மி மக்தூம் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களும் தான். அவ்விருவரும் மதீனாவாசிகளான எங்களுக்கு குர்ஆனை கற்றுத்தரலானார்கள். பிறகு அம்மார் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள், பிலால் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள், சஅத் பின் அபி வக்காஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆகியோர் வந்தனர். அதன் பின்னர் 20 பேர் கொண்ட குழுவுடன் உமர் பின் அல் கத்தாப் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்தார்கள். அதன் பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகை புரிந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது வருகையால் மதீனாவாசிகள் மகிழ்ச்சி அடைந்ததைப் போன்று வேறெதற்காகவும் மகிழ்ச்சி அடைந்ததை நான் கண்டதில்லை. எந்த அளவுக்கென்றால், மதீனாவில் உள்ள சிறுமியரும் சிறுவர்களும், இதோ அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்துவிட்டார்கள் என்று கூறினர். நான் சப்பிஹ் இஸ்ம ரப்பிக்கல் அலா மிகவும் மேலான உம்முடைய இறைவனின் திருநாமத்தை நபியே நீர் துதிப்பீராக எனத் தொடங்கும் இவ்வத்தியாயத்தை அது போன்ற அத்தியாயங்களுடன் ஓதும் வரையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்கு வரவில்லை. நுஅமான் பின் பஷீர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களின் அறிவிப்பு. நுஅமான் பின் பஷீர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 பெருநாள் தொழுகைகளிலும் ஜும்ஆவிலும் சப்பிஹ் இஸ்ம ரப்பிக்கல் அலா, ஹல் அதாக ஹதீசுல் காஷியா ஆகிய 2 அத்தியாயங்களை ஓதுவார்கள். சில நேரங்களில் பெருநாளும் ஜும்ஆவும் ஒரே நாளில் வருவதுண்டு. அப்பொழுதும் 2 தொழுகைகளிலும் அவ்விரு அத்தியாயங்களையே ஓதுவார்கள். ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களின் அறிவிப்பு. இறை நம்பிக்கையாளர்களின் அன்னை ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறியதாவது, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வித்ர் தொழுகையில் சப்பிஹ் இஸ்ம ரப்பிக்கல் அலா, குல் யா அய்யுஹல் காஃபிரூன், குல் ஹுவல்லாஹு அஹத் ஆகிய அத்தியாயங்களை ஓதுவார்கள். மேலும் குல் அஊது பி ரப்பில் ஃபலக், குல் அஊது பி ரப்பின் நாஸ் ஆகிய 2 அத்தியாயங்களையும் ஓதுவார்கள். அளவில்லா அருளாளன் நிகரில்லா அன்புடையோன் அல்லாஹ்வின் திருப்பெயரால். மிகவும் மேலான உம்முடைய இரட்சகனின் திருநாமத்தை நபியே நீர் துதிப்பீராக. அவனே படைத்து சீராக்கினான். அவனே விதியை நிர்ணயித்து வழிகாட்டினான். அவனே மேய்ச்சல் பயிர்களை வெளிப்படுத்தினான். பின்னர் அவனே மக்கிய சருகாக அவற்றை ஆக்கினான். நபியே, நாம் உம்மை ஓதச் செய்வோம், நீர் மறக்க மாட்டீர். அல்லாஹ் நாடியதைத் தவிர நிச்சயமாக அவன் வெளிப்படையானதையும் மறைவானதையும் அறிகின்றான். நபியே, நல்லதை உமக்கு நாம் எளிதாக்குவோம். அறிவுரை பயனளிக்குமெனில் நபியே நீர் அறிவுரை கூறுவீராக. இறையை அஞ்சுபவர் அறிவுரையை விரைவில் ஏற்பார். நற்பேறு அற்றவர் அதை தவிர்ப்பார். அவர் பெரு நரகில் நுழைவார். பின்னர் அதில் அவர் சாகவும் மாட்டார், வாழவும் மாட்டார். இங்கு முதலாவது வசனம் மிகவும் மேலான உம்முடைய இரட்சகனின் திருநாமத்தை நபியே நீர் துதிப்பீராக என குறிப்பிடுகின்றது. இறை நாமத்தை துதித்தல். இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாவது, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சப்பிஹ் இஸ்ம ரப்பிக்கல் அலா என்னும் இந்த வசனத்தை ஓதினால், சுபஹான ரப்பியல் அலா மிகவும் மேலான என் இரட்சகன் தூய்மையானவன் என்று கூறுவது வழக்கம். அடுத்த வசனம் அவனே படைத்து சீராக்கினான் என்று கூறுகின்றது. அதாவது அவனே படைப்புகளை படைத்து ஒவ்வொரு படைப்பையும் மிக அழகிய தோற்றத்தில் செம்மைப்படுத்தினான். விதியும் வழிகாட்டலும். அடுத்த வசனம் அவனே விதியை நிர்ணயித்து வழிகாட்டினான் என தெரிவிக்கின்றது.
இந்த வசனத்திற்கு முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் விளக்கம் அளிக்கையில், அவனே மனிதனுக்கு நற்பேற்றுக்கும் துர்ப்பேற்றுக்கும் வழிகாட்டினான், மேலும் கால்நடைகளுக்கு அவற்றின் மேய்ச்சல் நிலங்களுக்கு வழிகாட்டினான் என்று குறிப்பிட்டார்கள். இந்த வசனமானது ஒவ்வொரு பொருளுக்கும் அதனதன் இயற்கையை வழங்கி பின்னர் வழிகாட்டியவனே எங்கள் இறைவன் என்று அவர் மூசா கூறினார் என்னும் வசனத்தை போன்றதாகும். அதாவது அல்லாஹ் ஒரு விதியை நிர்ணயித்தான், பிறகு அதன்பால் படைப்புகளுக்கு வழிகாட்டினான். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ் வானங்களையும் பூமியையும் படைப்பதற்கு 50,000 ஆண்டுகளுக்கு முன்பே படைப்பினங்களின் விதிகளை நிர்ணயித்து விட்டான். அப்பொழுது அவனது அரியணை ஹர்ஷ் தண்ணீரின் மேல் இருந்தது. பயிரை வெளிப்படுத்துவதும் பின்னர் சருகாக்குவதும். அடுத்த வசனம் அவனே மேய்ச்சல் பயிர்களை வெளிப்படுத்தினான் என்று கூறுகின்றது. அதாவது எல்லா வகையான தாவர வர்க்கங்களையும் பயிர்களையும் விளையச் செய்தான். அடுத்த வசனம் பின்னர் அவனே மக்கிய சருகாக அவற்றை ஆக்கினான் என்று தெரிவிக்கின்றது. இந்த வசனத்தில் மக்கிய சருகு என்பதை குறிக்க உசா அன் அஹ்வா என்னும் சொற்றொடர் மூலத்தில் ஆளப்பட்டுள்ளது. இதற்கு இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் நிறம் மங்கி போன குப்பைகளாக என்று பொருள் கூறினார்கள். அவன் நாடியதைத் தவிர வேறெதையும் மறக்க மாட்டீர். அடுத்த வசனங்கள் நபியே, அதாவது முஹம்மதே, உம்மை நாம் ஓதச் செய்வோம், நீர் மறக்க மாட்டீர், அல்லாஹ் நாடியதைத் தவிர என்று தெரிவிக்கின்றன. இது உயர்ந்தோன் அல்லாஹ் தன் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இங்கு ஒரு தகவலை தெரிவிக்கின்றான். அதாவது தான் நாடியதைத் தவிர வேறெதையும் நபி அவர்கள் மறக்காத வகையில் அவர்களுக்கு குர்ஆனை ஓதி காட்டுவதாக அல்லாஹ் வாக்குறுதி அளிக்கின்றான். இதுவே இப்னு ஜரீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தேர்ந்தெடுத்த கருத்தாகும். இவ்வாறே கதாதா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனில் அல்லாஹ் நாடியதைத் தவிர வேறெதையும் மறக்காமல் இருந்தார்கள் என்று தெரிவித்துள்ளார்கள். மறைவானதையும் அறிதல். அடுத்த தொடர் நிச்சயமாக அவன் வெளிப்படையானதையும் மறைவானதையும் அறிகின்றான் என்று கூறுகிறது. அதாவது அடியார்கள் வெளிப்படையாகவும் மறைமுகமாகவும் சொல்கின்ற செய்கின்ற அவர்களின் அனைத்து சொற்களையும் செயல்களையும் அல்லாஹ் அறிகின்றான். அவற்றில் எதுவும் அவனுக்கு மறைந்ததன்று. அடுத்த வசனத்தில் நபியே, நல்லதை உமக்கு நாம் எளிதாக்குவோம் என்று உயர்ந்தோன் அல்லாஹ் அறிவிக்கின்றான். அதாவது நபியே, உமக்கு நற்செயல்களை நாம் இலகு ஆக்குவோம், மேலும் எளிதான நெகிழ்வான மார்க்க சட்டங்களையே உமக்கு நாம் உருவாக்குவோம். அதில் கோணல் சிரமம் சங்கடம் எதுவும் இருக்காது. பயனளித்தால் பகர்வீராக. அடுத்த வசனத்தில் அறிவுரை பயனளிக்குமெனில் நபியே, நீர் அறிவுரை கூறுவீராக என்று உயர்ந்தோன் அல்லாஹ் அறிவுறுத்துகின்றான். அதாவது நபியே, அறிவுரை எங்கு பயனளிக்குமோ அங்கு நீர் அறிவுரை கூறுவீராக. இதிலிருந்து கல்வி அறிவை பரப்புவதற்கான நெறிமுறை ஒன்று தெரிய வருகிறது. அதாவது தகுதி அற்றவருக்கு கல்வியை கொடுக்கல் ஆகாது என்பதே அதன் நெறிமுறையாகும். அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாவது, நீங்கள் ஒரு சமூகத்தாரிடம் அவர்களது அறிவுக்கு எட்டாத ஒரு விஷயத்தை அறிவிப்பதானது அவர்களில் சிலரையேனும் குழப்பத்தில் ஆழ்த்தாமல் விடாது. மேலும் அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாவது, மக்கள் எதை புரிந்து கொள்வார்களோ அதையே அவர்களிடம் கூறுங்கள். அவர்களுக்கு புரியாதவற்றை பேசி அதனால் அல்லாஹும் அவனுடைய தூதரும் மக்களால் பொய்யர்கள் என்று கருதப்படுவதை விரும்புகிறீர்களா? இறை அச்சம் உள்ளவர் ஏற்பார். அடுத்த வசனம் இறையை அஞ்சுபவர் அறிவுரையை விரைவில் ஏற்பார் என்று தெரிவிக்கின்றது. அதாவது முஹம்மதே, யாருடைய உள்ளம் அல்லாஹ்வை அஞ்சுமோ, தாம் அல்லாஹ்வை நிச்சயமாக சந்திப்போம் என்று யார் அறிவாரோ அவர் தமக்கு கிடைத்த நல்லுரையால் விரைவில் அறிவுரை பெறுவார். அடுத்த வசனங்கள் நற்பேறு அற்றவர் அதை தவிர்ப்பார், அவர் பெரு நரகில் நுழைவார், பின்னர் அதில் அவர் சாகவும் மாட்டார் வாழவும் மாட்டார் என்று எடுத்துரைக்கிறது. அதாவது
அவர் நரகத்தில் செத்து ஓயவும் மாட்டார், தமக்கு பயனளிக்கும் வகையில் உயிர் வாழவும் மாட்டார். மாறாக அந்த வாழ்க்கை அவருக்கு பாதகமானதாகவே இருக்கும். ஏனெனில் அந்த நரக வாழ்க்கையின் மூலமே அவருக்கு வழங்கப்படும் தண்டனையை, அதாவது வதைக்கும் வேதனையையும் விதவிதமான தண்டனைகளையும் அவர் உணர்வார். வாழ்வும் இல்லை, சாவும் இல்லை. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நரகத்திற்கே உரியவர்களான நரகவாசிகள் நரகத்தில் இறக்கவும் மாட்டார்கள், வாழவும் மாட்டார்கள். ஆனால் தம் பாவங்களால் அல்லது தம் குற்றங்களால் நரக நெருப்பிற்கு ஆளான மக்களை உடனே இறைவன் இறக்கச் செய்து விடுவான். அவர்கள் எரிந்து கரிக்கட்டையாக மாறிவிடும்போது அவர்களுக்காக பரிந்துரை செய்ய சொர்க்கவாசிகளான இறை நம்பிக்கையாளர்களுக்கு அனுமதி வழங்கப்படும். உடனே அவர்கள் தனித்தனி கூட்டங்களாக கொண்டுவரப்பட்டு சொர்க்க நதிகளின் படுக்கையில் பரப்பி வைக்கப்படுவர். பிறகு சொர்க்கத்தில் இருப்பவர்களிடம், சொர்க்கவாசிகளே, அவர்கள் மீது தண்ணீரை ஊற்றுங்கள் என்று கூறப்படும். அவ்வாறே தண்ணீர் ஊற்றப்படும். உடனே அவர்கள் வெள்ளத்தில் மிதந்து வரும் விதைப்பயிர் முளைப்பதைப் போன்று புதுப்பொலிவுடன் மாறிவிடுவார்கள். வேறு வசனங்கள், பின்வரும் இறை வசனங்களும் இதையே குறிப்பிடுகின்றன. நரகவாசிகளான அவர்கள் நரகத்தின் காவலரிடம், மாலிக்கே, உம்முடைய இறைவன் எங்கள் கதையை முடித்துவிடட்டும் என்று கோருவார்கள். அதற்கு அவர், இல்லை, நிச்சயமாக நீங்கள் இங்குதான் தங்கியிருப்பீர்கள் என்று கூறிவிடுவார். நரகவாசிகளான அவர்கள் நரகத்தில் இறந்து போவதற்கு வாய்ப்பளிக்கப்படாது. நரகத்தின் வேதனையும் அவர்களுக்கு தளர்த்தப்படாது. இக்கருத்தில் அமைந்த இவை போன்ற வசனங்கள் மேலும் பல உள்ளன.